ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 30 இன்ச்சு ப்ளவுஸு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரெண்டாக மடிச்சிருக்கேன். எப்போவுமே துணியை ஃபுல்லாக ராங் சைடு விரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இப்போ கீழே 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1.5 இன்ச்சுக்கு இப்போ மார்க் பண்ணுறேன். இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம உயரம் எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். ப்ளவுஸை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இங்கே மேலே ஷோல்டரில் இருந்து கீழே இங்கே வர 13 இன்ச் இருக்குது. இதில் 13 இன்ச் இருக்குது. மேலே 13 இன்ச்சு. அதோட நம்ம 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக மொத்தம் 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சுக்கு அளவெடுத்து கோடு போட்டுக்கலாம். இப்போ 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் அகலம் எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அதோட 1 இன்ச்சை கூட்டிக்கோங்க. இப்போ இங்கே நான் சொல்கிற அகலம் 2.25, அதோட 1 இன்ச்சை கூட்டி 3.25 வச்சுருக்கேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸில் இந்த சைடை விட்டுருங்க. வீப்பட்டியை எப்பயுமே விட்டுருங்க அளவெடுக்கும் போது. இப்போ இதை அளவெடுத்துக்கலாம். பாருங்கள், 30 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸில் 30 இன்ச் இருக்குது. இப்போ 30ல் பாதி பாருங்கள், 30ல் வச்சு அதில் வச்சுக்கோங்க. 30ல் பாதி 15. இப்போ 15ல் பாதி வச்சுக்கலாம். பதினஞ்சில் பாதி 7.5. இப்போ இங்கே கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவு 30 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 7.5. இப்போ நம்ம 7.5க்கு இங்கே வச்சுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நம்ம இங்கே மடிச்சடிப்போம். அதுக்கு 1 இன்ச்சு. பாருங்கள், இங்கே இடுப்பு சுற்றளவை பாதியாக எடுத்து இங்கேருந்து 7.5 இன்ச்சு வச்சாச்சு. அதோட இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு இங்கே 2 சைடும் பாருங்கள், இந்த 2 சைடுக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இருந்து நீங்கள் 1.5 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சுக்கு
மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கழுத்தோட உயரம் எடுத்துக்கலாம். உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ப்ளவுஸோட அளவு வந்து 8 இன்ச்சு, அதோட 1/4 இன்ச்சை கூட்டி எடுக்கிறேன். 8 இன்ச்சு அதோட 1/4 இன்ச்சு. அப்படி இல்லைன்னா பாருங்கள், ப்ளவுஸை 2ஆக மடிச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து 4.75 இருக்குது. அதே 4.75 இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சு அளவு எடுத்துக்கலாம். நாலே முக்காலுக்கு இங்கே அளவு எடுத்துட்டு அதோட 1/4 இன்ச்சு மேலே குறிச்சிக்கோங்க. மேலே குறிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து என்ன அளவு எடுத்துருக்கீங்களா அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை கூட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து 2 அப்படின்னா இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஷேப் அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். புதுசாக பழகுறீங்கன்னா இப்படி கோடு போட்டு அதுலேருந்து வச்சுக்கோங்க. 1 இன்ச்சுக்கு வச்சு இப்போ வளைவு போட்டுக்கலாம். இந்த 3 தான் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து ஆம்கோல் உயரம் எடுத்துக்கலாம். ஆம்கோல் உயரம் வந்து இங்கேருந்து 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கேருந்து 6 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த ஷேப்புக்காக வைக்கிறேன். இங்கே அதே 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இடுப்பு சுற்றளவு வந்து 7.5 இன்ச்சு இருந்துச்சு. அதோட 1 இன்ச்சை கூட்டி 8.5 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து 7.5, இங்கே மார்பு சுற்றளவு வந்து 7.5யோட 1 இன்ச்சை கூட்டி 8.5 இன்ச்சு. அப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து 7.5க்கு கோடு போடாமல் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சுட்டிங்களா, அந்த இதுவும் இங்கே மார்பு சுற்றளவு உள்ளது அளவை கோடு போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு 7.5 இன்ச்சு, அதே 7.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், மேலேருந்து வைக்கிறேன். பாருங்கள், 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. 7.5 இன்ச்சு இருக்குது. நம்ம இடுப்பு சுற்றளவு எடுத்தாலே மார்பு சுற்றளவு வந்துடும், ஆம்ஹோல் ரவுண்டு இதெல்லாம் வந்துடும். அவ்வளோதான், இது பேக் சைடு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா விட்டதை இங்கேருந்து இப்போ இதோ நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே தான் கட் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவு எடுத்துருப்பீங்க, அங்கே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேக் சைடு